கேட்ட இறை வசனத்தின்படியாக நம்மை வாழ ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்களை அன்போடு நேசிக்க நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி பவுல் சொன்னது போல உமக்குள்ளாக நாங்கள் எப்போது மகிழ்ச்சியாக இருக்க, இறை வார்த்தைகளை தியானிக்க, ஆண்டவரே பாவங்களை விட்டுவிட எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல தகப்பனே, வல்லமையான கரம் இதோ எங்கள் மேல வந்து அமர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை, வியாதிகளை சுகப்படுத்துகிற வல்லமை ஆண்டவரே நாளிலே எங்கள் மேல் வல்லமையாக ஊற்றப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எங்கள் இதயத்தை ஆண்டவரே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாவங்கள், பலவீனங்கள் எது இருந்தாலும் இந்த இடத்துல எடுத்து மாற்றி உடைய கல்வாரி ரத்தத்தின் கீழே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உடைய பரிசுத்த ரத்தத்திற்குள்ளாக எங்களை மறைத்துக் கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த எந்த தவறுகளாக இருந்தாலும் நாங்களை விட்டுக் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அன்பு நல்ல பிதாவே, அருமையான வேளையிலே இடத்துலப்பா நாங்களுமே துதித்து பாடி போற்ற ஆண்டவரே இதோ கடந்து வந்திருக்கிறோம். இந்த இடம் முழுவதும், இந்த ஆலயம் முழுவதிலும் உடைய கல்வாரி ரத்தம் இதோ ஊற்றப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வளாகம் முழுவதிலும் ஆண்டவரே உடைய பரிசுத்த ரத்தம் இதோ தெளிக்கப்பட்ட ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய காவல் தூதர்கள் எப்போது பாலும் இறங்கி வர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே இந்த விடுதலை அபிஷேகத்திற்கு, இந்த விடுதலை ஊழியத்திற்கு, ஆண்டவரே சுகமளிக்கிற ஊழியத்திற்கு எதிராக கடந்து வருகிற எல்லா விதமான அசுத்த வல்லமைகளும், அந்தகார வல்லமைகளும், அவிசுவாசத்தின் ஆவிகளும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் வார்த்தையின் அபிஷேகத்தாலும் இந்த நொடி பொழுது இயேசுவின் நாமத்தினால் மாறி போக வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை எடுத்து நாங்கள் ஒவ்வொரு மேலும் தெளிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி தெளிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமை ரத்தம், இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும். ஆண்டவரே, இறங்கட்டும். ஆண்டவரே, ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையா எல்லா பலவீனத்தின் ஆவிகள், அவிசுவாசத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி போகட்டும். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, அப்படி செய்வதற்காக இயேசுவின் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, எரேமியா 30ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை இப்படி சொல்லுகிறது: எப்பிராயும் உன் அருமை மகன் அல்லவா, நீ என் அன்பு குழந்தை அல்லவா, உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன். உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. சின்னமாய் உனக்கு நான் இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்டுவேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார். நீ என் அருமை மகன், நீ என்னுடைய அருமை மகள் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறார். நம் அனைவருமாக என்னிடத்திலே இஸ்ராயேலே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்கிற பாடலை உணர்ந்து நம் அனைவருமாக இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறவர், உண்மை உள்ளவர், அற்புதங்களை செய்தவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். விசுவாசத்தோடு ஒரே குரலோடு கூட எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களும் உங்களுக்காக செய்யும்படிக்காக காத்திருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த பாடலை உணர்ந்து பாடுவோம்.
வழிகின்றது. என் இதயம் உனக்காய் ஏங்குகின்றது. என் இரக்கம் பொங்கி பொங்கி வழிகின்றது. எப்படி கைவிடுவேன், எப்படி கைவிடுவேன், எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி கைவிடுவேன். என் மகனே, உன்னை எப்படி கைவிடுவேன். என் மகளே, உன்னை எப்படி கைவிடுவேன். நானே தான் உன்னை குணமாக்கினேன். ஏனோ நீ அறியாமல் போனாயோ. நானே தான் உன்னை குணமாக்கினேன். ஏனோ நீ அறியாமல் போனாயோ. எப்படி கைவிடுவேன், எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி கைவிடுவேன். கையிலே ஏந்தி நடத்துகிறேன். கரம் பிடித்து நடக்க வழக்குகிறேன். எப்படி கைவிடுவேன், எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி கைவிடுவேன். என் மகனே, உன்னை எப்படி கைவிடுவேன். என் மகளே, உன்னை எப்படி கைவிடுவேன். பரிவு என்னும் கயிறுகளால் பிணைத்து கொண்டேன். பக்கம் சாய்ந்து உணவு நான் ஊட்டுகிறேன். பரிவு என்னும் கயிறுகளால் பிணைத்து கொண்டேன். பக்கம் சாய்ந்து உணவு நான் ஊட்டுகிறேன். எப்படி கைவிடுவேன், எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி கைவிடுவேன். என் மகனே, உன்னை எப்படி கைவிடுவேன். என் மகளே, உன்னை எப்படி கைவிடுவேன். முடிவில்லாத அன்பு நான் காட்டியுள்ளேன். பேரன்பால் உன்னை ஈர்த்து கொண்டேன். முடிவில்லாத அன்பு நான் காட்டியுள்ளேன். பேரன்பால் உன்னை ஈர்த்து கொண்டேன். எப்படி கைவிடுவேன்,
இயேசுவே 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 சொல்லுவோம். எல்லாம் அப்படியே கூப்பிடுவோம். இயேசுவே கூப்பிடுவோம். இயேசுவே கூப்பிடுவோம். இரக்கம் காட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவர், கை நெகழாத ஆண்டவர், வலக்கரத்தில் தாங்கி இடக்கரத்தில் அணைக்கிற ஆண்டவர், நம்ம சுமக்கிற ஆண்டவர், ஒரு தாய்தன் மகனை சுமப்பது போல நம்மை சுமக்கிற ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார். இயேசுவேன்னு சொல்லுவோமா? இயேசுவே 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 வல்லமை ஊற்று மாட்டவரே, இயேசுவே இதோ அந்த கரம் நிரப்பட்ட மாட்டவரே, தாங்கட்ட மாட்டவரே, தாங்க மாட்டவரே, மனக்கரத்தை தாங்குகிறவரே, அடைக்கிற இயேசுவே, இதோ அடைக்கின்ற இயேசுவே, இதோ அடைக்கின்ற இயேசுவே, இயேசுவே 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 வல்லமை வல்லமை ஊற்றுங்கப்பா. இயேசுவே கரம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் மாட்டவரே, இயேசுவே இயேசுவே இரக்கம் காட்டுவோம் என்று சொன்னவரே, இரக்கம் காட்டுவோம் என்று சொன்னவரே, எப்பிராயும் என் மகன் அல்லவோ என்று சொன்னவரே, எப்பிராயும் என் மகன் என்று சொன்னவர் அல்லவா, எப்பிராயும் என் மகன் அல்லவா என்று சொன்ன இயேசுவே இரக்கம் காட்ட மாட்டவரே, இரக்கம் காட்டும், இரக்கம் காட்டும் இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதோ நம் அருகிலே கடந்து வந்து கொண்டே இருக்கிறார். நம் மீது அன்பு வைத்து, நம் மீது இரக்கம் வைத்து, நம்ம மீட்கும்படிக்காக தன்னுடைய ஒரே மகனை சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு ஒப்புக் கொடுத்த ஆண்டவர் இதோ நம் மீது இரக்கம் வைத்து இதோ நம் அருகிலே வந்து கொண்டிருக்கிறார். சிலுவையின் பாரம், சிலுவையின் பாரத்தில் கீழே விழுந்து விழுந்து எழுந்து வந்த ஆண்டவர் இந்த இடத்துல தலையிலிருந்து அடிக்கப்பட்ட வேளையில முள்முடியை சூட்டி வைத்து ஒரு தலை முடியிலே தலையிலே அடிக்கப்படுகிற வேளையிலே இந்த முள்ளானது இறங்கி வந்த இந்த சூழ்நிலையோடு கூட, இந்த காட்சியோடு கூட நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். இதுவோ நம்முடைய ஆண்டவர் ரத்தத்தின் காயத்தோடு முதுகு முழுவதும் உள்ளத நிலத்தோடு நிலத்தோடு இருக்கின்ற அந்த காட்சியோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். என் மகள் என்று சொல்லி உரிமை பாராட்டி நம்மை தொடும்படிக்காக வேறு அருகிலே வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் கீழே உள்ளந்த நேரத்திலே கீழே விழுந்த நேரத்திலே வலத்தாடி சிலுவை சுமந்து அப்படியே கொண்டு போகிற வேளையிலே சிலுவை பாரத்தை தாங்க முடியாதபடி அப்படியே கீழே விழுகிற வேளையிலே சிலுவை நடியிலே இயேசு கிறிஸ்து, சிலுவை நடியிலே இயேசு கிறிஸ்து அநேக ஜனங்கள் அவரை ஏளனப்படுத்தி அவருக்கு விரோதமாக பேசி இந்த நேரத்தில் எழுந்து போய்கொண்டு அந்த இயேசு கிறிஸ்து வேறு அருகிலே வந்து கொண்டிருக்கிறார். வேறு அருகிலே வந்து கொண்டிருக்கிறார். இயேசுவேன்னு சொல்லி இயேசுவே இறங்கும் ஆண்டவரே, இரக்கம் செய்ய மாட்டவரே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி பவுல் சொன்னதை நாம் கேட்டோம். வாழ்வானாலும் மரணமானாலும் பசியானாலும் பட்டினியானாலும் எதுவும் என்னை ஆண்டவரின் அன்பில் என்று பிரிக்க முடியாது என்று சொல்லி பவுல் சொன்னதை நாம் கேட்டோம். இந்த வேளையிலே அன்புள்ள ஆண்டவரை மறந்து, அன்புள்ள நேசரை மறந்து வேறொரு தெய்வத்திடத்திற்கு கடந்து சென்று நாட்களை நட்சத்திரங்களை குறி பார்த்தது, திருநூறு வாங்கி பூசினது, தாயத்தை கட்டினது என்கிற பாவத்திற்குள் நாம் கடந்து போயிருப்போம் என்று சொன்னால் இடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உன்னை படைத்தவரை நீ தூஷித்து விட்டு வெளியே வா என்று சொல்லி யோகுடைய மனைவி சொன்ன வேளையிலே யோகு சொன்ன ஒரே ஒரு காரியத்தை நாம் கேட்டோம். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார் என்று சொல்லி நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை அனுபவிக்க கூடாதோ என்று சொல்லி கேட்ட யோகை போல
இடத்திலே முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரே நான் அறிந்தும் அறியாமல் இப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்திருக்கிறேன் சொல்லி உள்ளத்திலிருந்து நாம் இப்போது இந்த நேரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லி அந்த சிலுவையின் காட்சியை கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து இரத்த வேர்வையோடு கூட இரத்தத்தின் பெரும் துளிகளோடு கூட இதோ நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிற வேளையிலே இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லி முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஒப்புக் கொடுத்து நான் ஆண்டவரை உண்மை மறந்து உண்மை தூஷித்து நான் பிற தேவ வழிபாட்டிற்குள் கடந்து சென்றிருக்கிறேன். இயேசுவே 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 என்னை மன்னியும் ஆண்டவரை என்னை மன்னியும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். ஒப்புக் கொடுக்கிறீங்க. இயேசுவே 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 என்னை மன்னியும். இயேசுவே இயேசுவே என்னை மன்னியும். இயேசுவே 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 என்னை மன்னியும். இயேசுவே 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 என்னை மன்னியும். என்னை மன்னியும் ஆண்டவரை ஆயத்தை வாங்கி கட்டிருக்கிறேன். திருநூறு வாங்கி பூச்சிருக்கிறேன். ஆண்டவரே தொழிலிலே ஆண்டவரே விருத்தி அடைந்தடிக்காக அநேக விதமான தகடுகளை தாயத்துகளை நான் வாங்கி வைத்திருக்கிறேன். இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே மந்திரவாதங்கள் செய்திருக்கிறேன். மாயவித்தைகளை செய்திருக்கிறேன். இயேசுவே மன்னியும் என்று சொல்லுங்க. மன்னியும் என்று சொல்லுங்க. இயேசுவே 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 மனமாறிய ஒரு பாவியை குறித்து பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லி நாம் இறைவார்த்தையிலே கேட்டோம். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நம்முடைய மனதை காயப்படுத்தி இருக்கிற பாவத்திற்கு கொண்டு போயிருக்கிற அநேக விதமான சண்டை சச்சரவு எப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்திருந்தால் இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்புக் கொடுத்து இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லுவோம். இயேசுவே என்று சொல்லி இயேசுவே என்னை மன்னியும் ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே இயேசுவே 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 மன்னியும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே மன்னியும் சகையின் வீட்டிலே ஆண்டவர் சென்ற வேளையிலே சகையை வீட்டில் சென்ற மாத்திரத்திலே சகையை சொன்ன ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் வாங்கினதை 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இன்று இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாயிற்று, மகிழ்ச்சி உண்டாயிற்று என்று சொன்னார். அது போல நாமும் இந்த இடத்துல ஒப்புக் கொடுப்போமா? அநியாயமாக வட்டிக்கு வாங்கினது, அநியாயமாக சம்பாதித்தது, பிறருடைய பொருட்களை திருடுகிறது, பிறருடைய சம்பாத்தியத்தை திருடிக்கொண்டது, அநேக பாவங்கள், டவுரி கேட்டு வாங்கினது. இந்த நேரத்தில் ஆண்டவரே எப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்திருக்கிறேன் ஒப்பு கொடுத்து இயேசுவே ஒரு சகைவு திருப்பி கொடுத்தது போல நான் திருப்பி கொடுக்கிறேன். அந்த மனநிலையை எனக்கு தர வேண்டும். நான் இனிமேல் அந்த பாவத்துக்குள் நான் கடந்து போக மாட்டேன். இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்புக் கொடுத்து வாய்களை திறந்து இயேசுவோடு கூப்பிடுவோம். இயேசுவோடு கூப்பிடுவோம். இயேசுவே ஆண்டவரே என் வீட்டிற்குள் என் இதயத்திற்குள் மகிழ்ச்சி கடந்து வருவதற்கு தடையாக இருக்கிற இந்த பாவங்களை நான் இயேசுவின் நாமத்தினால் விட்டு விடுகிறேன் என்று சொல்லுங்க. விட்டு விடுகிறேன் சொல்லுங்க. இயேசுவே 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 நாம் கிறிஸ்தவர்களாக இருந்த மாத்திரத்திலும் இறை வார்த்தையின் மேல் பற்று இல்லாதபடி வேறு விதமான உலகத்தின் காரியங்களிலும் உலகத்தின் ஐஸ்வர்யத்திலும் அநேக விதமான காரியங்களை தெரிந்து கொள்ளும்படிக்காக அநேக காரியங்களுக்குள்ள கடந்து போயிருக்கிறோம். வார்த்தையானது மாமிசமாகி நம்மோடு கூட குடியிருந்தது என்று சொல்லி விவிலியம் சொல்லுகிறது. இறை வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவை நாம் படிக்கிறபடி அதை தள்ளி விட்டு நாம் வேறு காரியங்களுக்குள் கடந்து போயிருக்கிறோம். வேறு காரியத்தில் கடந்து போயிருப்போம் என்று சொன்னால் இந்த நேரத்திலே இறை வார்த்தை தான் நம்மை குணப்படுத்தும். இறை வார்த்தை தான் நமக்கு விடுதலை கொடுக்கும் என்று அறிந்திருந்த பின்பும் அறியாத ஒரு மகனை போல அறியாத ஒரு மகளை போல வாழ்க்கையிலும் கடந்து
நம் வாழ்க்கையிலே நேரங்களை செலவிட்டு சென்றிருப்போம் என்று சொன்னால் இந்த நேரத்திலிருந்து ஆண்டவரே என் உள்ளத்திலே மகிழ்ச்சி வருவதற்கு தடையாக நான் இப்படிப்பட்ட எண்ணங்களை நான் நினைத்திருக்கிறேன். இறைவார்த்தையில் பற்றில்லாதபடி நான் வளர்ந்திருக்கிறேன், நடந்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு இறைவார்த்தை கற்றுக் கொடுக்கவில்லை, என் பிள்ளைகளுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. ஆண்டவரே இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் கடந்து வர வேண்டும். இயேசுவை ஒப்புக் கொடுத்து இனிமேல் ஆண்டவரே இறைவார்த்தை படிப்பதிலும் ஜெபத்திலும் ஆண்டவரே நாட்களை நேரங்களை நான் செலவிடுவேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து அவனுடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து நம்ம எல்லாருமாக மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு கேட்டு ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே இரக்கமாயிரம் எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே மன்னியும் என்று சொல்லுவோம். இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. எங்களை மன்னியும். இரக்கம் காட்டும் கர்த்தாவே, இரக்கமாயிரும், தயவாயிரும் கர்த்தாவே. எல்லாருமாக ஒப்புக் கொடுத்து அந்த பாடலை பாடுவோம். இயேசு உன்னை காண்கிறார், உன்னை காண்கிறார் சொல்லி எல்லாரும் கண்களை மூடி இந்த பாடல்களை உணர்ந்து நாம் பாடுவோம். ஆண்டவர் நம்மை தொடப் போகிறார். இதோ கல்வாரி ரத்தம் நம்மை ஊற்றப்பட போகிறது. இயேசு ரத்தம் உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரை இறங்கி வரப் போகிறது. விடுதலை கொடுக்க போகிறார். சுருக்கமாக எல்லாருமாக உள்ளத்திலிருந்து பாடலை பாடுவோம்.
எதிராக உருவாக்கப்படுகிற சகல ஆயுதங்களும் நொடிகள் மாறட்டும், எல்லா தடைகள் விலகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை, 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 வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறேன். வல்லமை ஆண்டவர் இதோ நம் அருகிலே இருக்கிறார். இதோ நம் அருகிலே வந்து கொண்டிருக்கிறார். பச்சிலையோ மருந்தோ சுகப்படுத்த முடியாது. உடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்மை சுகமாக்க முடியும். உடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்மை சுகப்படுத்த முடியும். யெகோவா ராசாவாக, யெகோவா ராசாவாக நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவராக நம் அருகிலே வந்து கொண்டிருக்கிறார். எந்த வியாதி இருந்தாலும் என் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் வசனத்தினால் எப்போதும் மாறிவிட்டோம், மாறி போகட்டும், மாறி போகட்டும், மாறி போகட்டும். வல்லமை நாமத்தினால், வல்லமை நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எல்லா முழங்கால்களும் எப்போதும் முடங்கட்டும், இயேசுவின் நாமத்தினால். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நம்முடைய ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிற ஆண்டவராக மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ராஜா கண்ணீர் விட்டு அழுத மாத்திரத்திலே ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி உன் வாழ்க்கையிலே நான் 15 வருடத்தை நான் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகாரம் ஆகாருடைய மகனும் தண்ணீர் இல்லாதபடி பாலை வெள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே ஆகாருடைய கண்ணீரை கண்டு ஆண்டவர் கண்ணீரை கண்டு பிறந்த ஒரு நீரூற்றை காண்பித்து கொடுத்த ஆண்டவர் இதோடு மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை காண்பு ஆண்டவர், உன் தவறுகளை காண்பு ஆண்டவர் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். வல்லமையோடு கூட துணிப்போம், எல்லாரும் துணிங்க, துணிங்க, வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை 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 சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும், 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 வல்லமை 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 இறங்கட்டும், இறங்கட்டும், வல்லமை 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 இறங்கட்டும், தடைகள் விலகட்டும், சக்திகள் விலகட்டும், சாபங்கள் விலகட்டும், வல்லமை 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 வல்லமை. இயேசுவே நன்றி, நன்றி ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, என் கண்ணீரை காண்பவரே, தருபவரே, ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, தருபவரே, சோத்திரம்
ஐயா சுமந்து தீர்த்தீரையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம் இயேசையா கொடுத்ததுனால அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்த சகோதரி குடும்பம் அதிகமாக பிரச்சனையில் இருந்ததுனால பண கஷ்டத்தினால வெளிநாட்டிற்கு ஒரு கணவன் கடந்து சென்றிருக்கான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக. ஆனா இங்கே தொழிலே கிடையாது. இந்த பேய் தொல்லையானது இந்த ஒரு தொழில் இல்லாமல் அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் அந்த கஷ்டத்தை நகர்த்தறிந்து ஆண்டவர் உனக்கு உன் கணவன் குடும்பத்தை நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. காது கேட்காம இருக்கிற ஒரு சகோதரர் இந்த கூட்டத்தில் உண்டு. காது கேட்காம இருக்கிற ஒரு நபர் இங்கே உண்டு. ஆண்டவர் உங்களுக்கு கூடுதல் கேட்கிற சக்தியை கொடுக்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த கூட்டத்தில் முக்கிக்கால் வழியோட இருக்கிற ஒரு சகோதரி உண்டு. நீ ஒரு மந்திரவாதிக்கு போய் ஒரு தைலம் வாங்கிட்டு வந்து அதை கடைபிடித்து இருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த தைலத்தை தூக்கி போட்டுட்டு அவருக்கு விசுவாசம் வல்ல சொல்றாரு, உங்களுக்கு பூர்ணமா சுகப்படுத்துவேன் சொல்லி வாக்கு போட. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒரு வீடு இல்லையே, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதிக ஏக்கத்தோட ஒரு சகோதரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், நானே உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் சொல்றேன். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒரு மந்திரவாதிட்ட கடந்து சென்று மந்திரிக்கப்பட்ட ஒரு மோதிரத்தை போட்டிருக்கிற ஒரு ஆளுங்க கூட்டத்தில் உண்டு. அந்த மோதிரத்தின் வழியாக உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஏராளமான சாபங்கள் வந்து இருக்கிறது. இன்றைக்கு அந்த மோதிரத்தை அப்புறப்படுத்த உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. உற்சாகத்தோடு பாடுவோம். கடந்து பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு.
ஆயிரம் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைக்கிடாதே துதியினால் இடிந்துவிடும். கலங்கிடாதே திகைக்கிடாதே துதியினால் இடிந்துவிடும். நந்தியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நந்தியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் திருவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் திருவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நந்தியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நந்தியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமமுண்டு இங்கே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமமுண்டு இங்கே ஜெயித்திடுவோம். நந்தியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நந்தியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நந்தியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றி. Praise the Lord.